இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தடவையாச்சும் யோசிப்பீங்க. ஹேர் கேரில் எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். இந்த ஹேர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டேன், கருவேப்பிலை சாப்பிட்றேன், நெல்லிக்காய் சாப்பிட்றேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் முடி கொட்டுறது வந்து நிற்க மாட்டேங்குது. நானும் யூடியூப் பார்த்து நிறைய ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன், ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், இல்லை எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இருந்து பார்த்துட்டேன், ஆனால் இந்த ஹேர் ஃபாலை மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி தெரியுமா இருக்குது? நீங்கள் டாக்டர் கிட்ட போய் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி மாத்திரை வந்து கேட்குறீங்க, நீங்களும் அதை போடுறீங்க, ஆனால் எனக்கு வயிறு வலி சரியாகணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? என்னம்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதனால் முடி கொட்டுதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அந்த ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். பொதுவாக அதை ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னா முதல்ல உங்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, என்ன பண்ணால் இந்த ஹேர் ஃபால் வராமல் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் தான் அதை சரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு வீடியோவில் எந்த ரீசன்னாலலாம் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லி உங்கள் கூட ஒரு 4 விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்ன பண்ணாமல் இருந்தால் இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். இனி வரக்கூடிய வீடியோஸில் இதுக்கான ஹோம் ரெமடிஸ், ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி இது ஒரு சீரிஸ் மாதிரி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்மளோட வீடியோஸ் மூலமா நான் உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். இதே மாதிரி நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர், ஹெல்த் கேர் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நீங்கள் நோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம தலை வரும்போது சீப்பில் முக்கியமாக முடி வரும், இல்லைனா இப்படி கை வைக்கும் போதே நம்ம கையோட முடி வரும், இல்லைனா இந்த முடியோட அடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி கை வச்சோம்னா கையோட முடி வந்து பார்த்திங்கன்னா வரும், இல்லைனா நம்ம குளிக்கும் போது பாத்ரூம் தரையில் முடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் இல்லையா? இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல நீங்கள் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு முடி எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ, கொட்டுற முடி எந்த லென்த்தில் இருக்குன்னு பாருங்கள். முடி பாதியிலே உடஞ்சி விழுதா, இல்லை முடி கீழே மட்டும் வெடிச்சு கொட்டதா, இல்ல முடி ஸ்கேல்ப்ல இருந்து ரூட்ல இருந்தே கொட்டதாங்கிறது தான் நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டாண்ட்ரஃப் இருக்கா, தலையில கை வச்சா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா கையில வந்து வருதா, நிறைய வேர்க்குதா உங்களுக்கு, இல்ல எனக்கு டாண்ட்ரஃப்லாம் இல்ல, டாண்ட்ரஃப் இருக்கான்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா, டாண்ட்ரஃப்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல வெள்ளை வெள்ளையா இருக்கும், அரிக்கும், நம்மளால அந்த அரிப்பு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்சா இருக்கும் டாண்ட்ரஃப் அங்கங்க, சில பேருக்கு அரிப்பு மட்டும் இருக்கும், ஆனா டாண்ட்ரஃப் அந்த வெள்ளை வெள்ளையா தெரியாது வெளியே, அது பேர் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் இல்லை இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேல்ப்ல எதுவும் இஷ்யூ வந்திருக்கா, ஸ்கேல்ப்ல ரெட்னஸ் இருக்கா, இல்லை வெள்ளை வெள்ளையா டாண்ட்ரஃப் இருக்கா, இல்லை தலையை எப்போதும் இச்சிங்காக இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு தலையில் வந்து அரிப்பு இருந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுங்க. இப்போ நான் உங்ககிட்ட 3 விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். 4வது முக்கியமான விஷயம், உங்களோட ஃபுட் இன்டேக் எப்படி இருக்குன்னு நீங்கள் முக்கியமாக செக் பண்ணுங்க. நீங்கள் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கிறீங்களா, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறீங்களா, ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறீங்களா, உங்களோட ஹேருக்கு தேவையான சத்து எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு என்ன இஷ்யூலாம் இருக்கோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஃபுட் இன்டேக்னால இல்லைனா ஹெல்த் லோவாக இருந்துச்சுனாலும் ஹேர் ஃபால் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் லோவாக இருக்கிறதுனால இருக்க ஹேர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல்ப்லேருந்தே முடி வந்து கொட்டும், முடியோட வேர்லேருந்தே முடி வந்து கொட்டும். இது உங்களோட ஹேருக்கு தேவையான சத்து உங்கள் உடம்பு மூலியமாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். இதுக்கு நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் இன்டேக் வந்து எடுத்துக்கணும். ஸோ முக்கியமாக ஹீமோக்ளோபின் கவுண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள், அயன் சத்து, இரும்பு சத்து இருக்க சாப்பாடு நிறைய எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்க சாப்பாடு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இப்போ சிக்னிஃபிகண்ட் ஒரு 15 கிலோ 20 கிலோ உங்களோட வெயிட் வந்து நீங்கள் கம்மி பண்ணியிருக்கீங்கனாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். பிகாஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹெல்த்தியான விதத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும். உங்களோட உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைச்சதுன்னா ஹேர் ஃபால் வந்து இருக்காது. அப்படி இல்லை நீங்கள் சுத்தமாக சாப்பிடாம பட்னி கிடந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அந்த தப்பும் பண்ணாதீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஹெல்த்னால இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஸ்கேல்ப்லேருந்து முடி கொட்டும். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட் இன்டேக் வந்து எடுத்துக்கோங்க. 2வது முக்கியமான விஷயம், முடி பிரேக்கேஜ் ஆகிறது. பிரேக்கேஜ்னா முடி பாதியிலே உடையிறது. சீப்பு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருந்து தலை வரும்போது கீழே அப்படியே துண்டா முடி நிறைய கீழே வந்து கிடக்கும். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்க ஹேர் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் உங்களோட முடி வாரும் போதே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாதியில இருந்து முடி உடஞ்சிட்டு வருது, அங்கங்க முடி ஒரு லென்த் அங்கங்க இருந்தது அப்படின்னா உங்களோட முடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, முடி வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்களோட முடியோட அடியை வந்து செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜ்டா ஸ்பிளிட்டன்ஸ் வந்து நிறைய இருக்கு, ஒரு மாதிரி
வெடிப்பு அங்கங்கே வந்து இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க என்னோடய முடி ரொம்ப சன்னமாக இருக்குது, சீப்பு போடவே பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஸ்கேல்பில் கிடையாது, உங்களோட ஹேரில், அதாவது டேமேஜ்னால வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி நிறையா குடிச்சிங்கனாலே இந்த ப்ராப்ளம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ரெண்டாவது, கெமிக்கல் இல்லாத ஷாம்பு, கெமிக்கல் இல்லாத கண்டிஷனர், கெமிக்கல் இல்லாத ஹேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்களோட ஹேருக்கு பண்ணக்கூடாது. முக்கியமாக நிறைய பேர் ஸ்மூத்னிங் பண்ணவங்க, கெரட்டின் பண்ணவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வந்து நிறையா இருக்கும். இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க என் மண்டைக்கு நான் எண்ணெயே வைக்கவே மாட்டேன், எண்ணெங்கிறது என் வாழ்நாளில் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னாலும் இந்த இஷ்யூ இருக்கும். இது ஏன் அப்படின்னா உங்களோட முடி அப்படிங்கிறது நம்மளோட உடம்புக்கு லைக் நம்மளோட ஸ்கின்னுக்கு வெளியே இருக்க ஒரு விஷயம் நம்மளோட ஹேர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் வந்து இந்த முடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடுபடுது. நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் போகிறோம், சீப்பு போட்டு தலையை வந்து பார்த்திங்கன்னா வாடுறோம், கொண்டை போடுறோம், பின்னுறோம், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து இருக்கு இல்லையா. ஏன்னா இது நமக்கு ஸ்கின்னை விட்டு வெளியே இருக்க ஒரு விஷயம். ஸோ இதை பார்த்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஹைட்ரேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி உடம்புக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த முடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைட்ரேஷனுங்கிற சென்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். அட்லீஸ்ட் நான் டெய்லியெலாம் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன், எனக்கு ஆயில் அப்ளை பண்ணவே பிடிக்காது அப்படின்னாலும் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயிலோ, ஆலிவ் ஆயிலோ, ஆல்மண்ட் ஆயிலோ, உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஆயில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முடியோட ஹேர் லென்த்தில் நல்லா அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாச்சும் நீங்கள் ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம், கெமிக்கல் இல்லாத ஷாம்பு, கெமிக்கல் இல்லாத கண்டிஷனர் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் அப்படின்னா சல்ஃபேட்டு, பேரபன் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது உங்கள் முடியில் இருக்க நேச்சுரல் ஆயிலையும் ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துரும். ஸோ அதனால் ஹேர் டேமேஜ் வரும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி முடி டேமேஜாக இருக்குது அப்படின்னா தயவு செய்து சலூனுக்கு போய் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டோ ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட்டோ முடி டேமேஜாக இருக்கும்போது பண்ணாதீங்க. அது இன்னும் எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் அவங்க அந்த ஸ்ட்ரைட்னரு, ஹீட் டூல்ஸ் இதெல்லாம் உங்களோட முடியில் வந்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்கள் முடி டேமேஜ் தான் ஆகும். பண்ணிவிட்டு வந்த புதுசில் நல்லாயிருக்கும், ஒரு மாதம் போக போக ஹேர் டேமேஜ் ரொம்ப சிவியராக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தப்பை பண்ணாதீங்க. டேண்ட்ரஃப், உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணாலும் நிற்காது. டேண்ட்ரஃபை முதல்ல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணணும். டேண்ட்ரஃபை சரி பண்ணுறதுக்கு நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து இருக்குது, இல்லைனா அதுக்கான ப்ராடக்ட்ஸ் தனியாக இருக்குது. அகைன் இதில் நீங்கள் முக்கியமாக கான்ஷியஸாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புன்னு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஷாம்பு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நார்மலாக ஒரு ஷாம்பு, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு வந்து இருக்குது, ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இருக்குது, சாஷோயில் கடையில் விற்கிற பிராண்டுனே வச்சுக்கோங்களேன். அதில் இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்புவில் இருக்க கெமிக்கல்ஸை விட இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவில் இருக்க சர்ஃபாக்டன்ட்டு ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும், லைக் ரொம்ப ஹார்டாக இருக்கும் உங்களோட ஹேருக்கு. அப்போ தான் ஒரே வாஷில் இந்த டேண்ட்ரஃபை எடுக்குது அப்படிங்கும்போது நம்ம ஸ்கேல்பில் இருக்க எக்ஸ்ட்ரா நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துரும், திரும்ப உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். அந்த ஷாம்பு போடும்போது டேண்ட்ரஃப் இல்லாமல் வரும், திரும்ப வரும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ முக்கியமாக இதுக்கு ஹோம் ரெமடிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இல்லைனா ஒரு நேச்சுரலான ப்ராடக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. அடுத்த கன்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹெல்த்தியான சாப்பாடும் சாப்பிட்றேன், எனக்கு முடி பாதியிலலாம் உடையில, ஆனால் வேர்லேருந்தே முடி வந்து கொட்டுது, ஆனால் நான் நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு ஹேர் வந்து ரூட்லேருந்து கொட்டுது அப்படிங்கிற சென்ஸ், ஹேர் ஃபாலிக்கல் வந்து ஸ்கேல்பில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான நீங்கள் ரெமடிஸோ இல்லை அதுக்கான ப்ராடக்ட்ஸோ யூஸ் பண்ணுறது நல்லது. ரோஸ்மெரி நீங்கள் நிறைய உங்களோட டிஐஒயில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஹைபிஸ்கஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பிரிங்கராஜ், கரிஸ்லாங்கண்ணி இது இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இல்லை வீட்டிலே நான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மூலிகை, வெந்தயம், கருஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி, பிரிங்கராஜ் இதெல்லாம் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஹேர் ஆயில்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ஃபாலிக்கலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆனியன், வெந்தயம் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய டிஐஒய் ஹேர் மாஸ்க் வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்க ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் ஃபாலிக்கலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ரொம்ப நீங்கள் சீப்பு போட்டு ரிகரஸாக வாடுறதோ இல்லை டைட்டான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும். அண்ட் ஷாம்புவும் நீங்களும் கெமிக்கல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் அப்போ தான் ஸ்கேல்ப் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையினால தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க, இந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஃபாலை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் எந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எதனால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதனால தான் எனக்கு
எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான ஸ்பெஷல் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹேரில் என்ன பிரச்சனை நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட ஹேருக்கு தேவையான கெமிக்கல் இல்லாத ஸ்பெஷல் ப்ராடக்ட் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தருவேன். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்னால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுனாலும் நம்மக்கிட்ட அதுக்கான ஸ்பெஷல் ஹேர் ஆயில்ஸ், ஷாம்பு, ஹேர் சீரம், ஹேர் டோனர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கஸ்டமைஸ்டாக உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இந்த சீரீஸில் நிறைய ஹோம் ரெமடிஸோட வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறேன். ஸோ வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. பாய்.